சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி காலை 8:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் மதியம் 2:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 2:49 வரை, அதாவது பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா காராஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே முனையடுவார் நாயனார் குரு பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:11 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது மதியம் 2:21 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 3:19 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:35 முதல் காலை 6:10 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:12 முதல் பகல் 10:43 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:44 முதல் 3:15 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:11 முதல் 7:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:43 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:24 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த சிறுநீரக கோளாறினை தரும் கிரகம் எது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நிறைய பேர் இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா. டயாலிசிஸ் பண்றோங்கிறா. அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனையை தரக்கூடிய கிரகம் எதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு ஏஜ்டு பர்சன் வரும்பொழுது, ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு வரும்பொழுது அதுல வந்து நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல ஒரு 35-40 வயசுக்குள்ள இருக்கிறவாளுக்கு கூட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக வெயிட் பண்றோம், இப்ப இந்த மாதிரி நாங்க வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீக்லி ட்வைஸ் போயிட்டு பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா இல்லையா. அப்போ அங்க என்ன கிரகம் பணியாற்றுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிறுநீரகம் அப்படின்னு வந்துட்டாலே அதன் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சனி என்கின்ற கிரகம் தான். அதே மாதிரி இந்த சந்திரனுடைய தாக்கம் என்பதும் அந்த இடத்திலே இருக்கும். ஏன்னு சொன்னா இங்க நீர் சுழற்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த நீர், அதாவது நமக்கு வந்து ரத்தத்தை சுத்திகரம் செய்கிறது, சுத்திகரிச்சு அதுல வந்து நல்ல எனர்ஜி அத்தனையும் அது என்ன பண்றதுன்னா நம்முடைய ரத்தத்துல கலந்து விட்டுறது. அதே மாதிரி அதுல தேவையில்லாத கழிவுகளை என்ன பண்ணுதுன்னா அது சிறுநீராக மாற்றி அது வெளியில அனுப்பிச்சிடுறது. அதனால அது என்ன பணியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. அதனால அதுக்கு சிறுநீரகம் அப்படின்னே பேர். அந்த கிட்னிஸ்க்கு அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னா அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, ஒரு சனி சந்திரனுடைய ஒரு காம்பினேஷன், அதுவும் ஒரு 8ஆம் பாவகத்துல இருக்கிறதுன்னு சொன்னா, அதுவும் ஒரே டிகிரியில இருந்தா மட்டும்தான் பிரச்சனை. உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என் ஜாதகத்துல சனியும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து இருக்கு, அப்ப எனக்கு கிட்னி பிரச்சனை வருமானு நினைச்சுட்டு நமக்கு நாமே தவறாக நினைத்து கொள்ள கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். முதல்ல இந்த சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய பாவகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது 8ஆம் பாவகம் என்பதுதான். அது ரொம்பவும் முக்கியம். அப்படிங்கிறதுனாலதான் அது வந்து ஒரு ஆயுள் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 8ஆம் இடத்தையே இந்த சிறுநீரகத்திற்குரிய பாகமாகவும் வைத்திருக்கிறார்கள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை.
அந்த 8ஆம் இடம் என்பது பொதுவாக சுத்தமா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எந்த கிரகமும் இல்லைன்னு சொன்னாலே நமக்கு சிறுநீரகத்துல பெரிய பிரச்சனை வராது. அதுவும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி ஒரு நல்ல வலிமையோடு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், 8ஆம் பாவகாதிபதி ஒரு நல்ல பாவத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி ஒரு 8ஆம் பாவக அதிபதியினுடைய திசையானது இப்ப நடக்குதுன்னு சொன்னா, அதுவும் ஒரு 8ஆம் பாவகம் என்பது ஒரு சனியினுடைய இடமாக சென்று, அதுவும் ஒரு கடக லக்னத்திலே பிறந்திருக்கிறார் வச்சுக்கோமே. கடக லக்னம் எனும் பொழுது 8ஆம் பாவம் கும்பமாக வரும். கடக லக்னத்திலே பிறந்து அவருடைய அந்த ஒரு நட்சத்திரம் சதய நட்சத்திரமா இருக்குன்னே வச்சுப்போமே. அப்படி இருப்பவர்களுக்கு, அதாவது கடக லக்னம் சதய நட்சத்திரம் கும்பராசியில பிறந்திருக்கான்னு வச்சுட்டோம்னா, அவர்களுக்கு அந்த நடுவுல அந்த நடு வயதிலேயே பார்த்தோம்னா இந்த சனி திசை என்பதும் வந்துவிடும். அந்த சனியானவரும் அதே 8ஆம் பாவத்திலேயே அமர்ந்திருந்தால் அந்த நேரத்திலே, அதாவது 8ஆம் பாவத்திலே அதே மாதிரி அந்த சதய சாரத்திலேயே ராகுவனுடைய சாரத்திலேயே வாங்கி கொண்டு இருந்தார்களே, ஆனால் அந்த சனி திசை காலத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த சிறுநீரக கோளாறு என்பது வந்து சேரலாம். ஒரு ஸ்டோன்ங்கிறது ஃபார்ம் ஆகலாம். ஸ்டோன் மட்டுமில்ல, அதனுடைய ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த செயல்பாட்டிலே பிரச்சனை என்பது வரலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இந்த சனி என்கின்ற கிரகம் தான் அந்த சிறுநீரகத்தின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம். அதனால்தான் சனியையே பார்த்தோம்னா ஆயுஷ் காரகன் அப்படின்னே சொல்லியிருப்பா. ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அந்த கிரகமாகவே சனி என்பது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் பாவகம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் ஆயுள் ஸ்தானம்னு சொல்றா. நான் கடக லக்னத்துக்கு மாத்திரம் சொல்லல, எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, 12 லக்னங்களிலே எந்த லக்னத்திலே பிறந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு 8ஆம் பாவகம் என்பதுதான் சிறுநீரகத்தை பற்றி பேசும். ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்திலுமே 8ஆம் பாவகம் என்பது சிறுநீரக செயல்பாட்டினை பற்றி பேசும். அதனாலதான் அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லாம சுத்தமா இருந்ததாலே அவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த இடத்துல போய் ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா, உதாரணத்திற்கு ஒரு 8ல கேத்து இருக்கு, ஒரு கேத்துவனுடைய திசை நடக்கிறதுன்னு எடுத்துட்டோம்னா அப்ப அவளுக்கு அந்த சிறுநீரக நோய் தொற்று அப்படிங்கிறது வரும். கேத்துவின் காரணமாக நோய் தொற்று என்பது வரலாம் அந்த கேத்து திசை நடக்கக்கூடிய காலத்திலே. இதே மாதிரி 8ஆம் பாவகத்திலே எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் அந்த கிரகங்களினுடைய தசாபுக்தி காலம் வரும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்கு அது சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். உடனே ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அதை போய் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நமக்கு வந்து அந்த நேயர் கேட்டிருப்பார், அதாவது இந்த சிறுநீரக கோளாறினை தரக்கூடிய கிரகம் எது? ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்படி நெஃப்ராலஜிஸ்ட் அப்படிங்கிறது தனியா இருக்கா. இது போக நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை வைத்து வியாபாரம் கூட நடக்கிறது, அதெல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சிறுநீரக வியாபாரம் என்பது ரொம்ப ஒரு பெரிய மாஃபியாவா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்திலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன் இந்த அளவிற்கு இந்த காலத்துல வந்து சேர்ந்திருக்குன்னு சொன்னா, நாம் குடிக்கின்ற நீர். அதனால்தான் சந்திரன் என்பதும் முக்கியம் சொன்னோம். நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா மினரல் வாட்டருங்கிற பேர்ல ரொம்ப அதை ஃபில்டர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். அந்த நாள்ல பார்த்தேன்ல, நிறைய நம்ம இந்த கிராமத்துல நம்ம பூமியில இருந்து என்ன ஒரு போர்ல தண்ணி கிடைக்குதோ, அல்லது ஒரு கிணறு அப்படிங்கிறது ஊருக்கு நடுவில் வெட்டி வச்சிருப்பா, அந்த கிணறுல போய் தண்ணி அரிசி எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவா, குடிநீர்னு சொல்லிட்டு அந்த தண்ணி தான் எல்லாரும் குடிச்சுட்டு இருந்தா. அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வரலையே. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, நம்ம வந்து அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் ருசிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆர்ஓ வாட்டர் என்ற பெயரிலே நிறைய அதை ஃபில்டர் பண்றோம். அதில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் அத்தனையும் எடுத்துடுறோம். இயற்கையாக நம்முடைய உடம்பிலே கிடைக்க வேண்டிய சக்திகள் அனைத்தும் போய் அது ஒரு ஃபில்டர், டபுள் ஃபில்டர், ட்ரிபிள் ஃபில்டர்னு சொல்லி இத்தனை தடவை அதை ஃபில்டர் பண்ணி என்ன ஆகுதுன்னு கேட்டா, இயற்கையான முறையில நமக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் அனைத்தும் கிடைக்காமலேயே போய் விடுகிறது. ஆக சாதாரணமா அந்தந்த ஊர்ல நமக்கு கார்பரேஷன் வாட்டருங்கிறது ஒண்ணு வருது, அந்த தண்ணியை குடிச்சுட்டு இருந்தாலே போதுமானதுங்கிறதுக்காக சொல்றோம். உடனே விதண்டாவாதம் பேசக்கூடாது. கார்பரேஷன் வாட்டர்ல சாக்கடை கலந்து வருது, அது வருது, இது வருது, எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி கேஸ். அதை பத்தி நான் சொல்ல வரல. அப்படி இல்லையா, நம்ம வீட்லயே ஒரு போர் தண்ணி கிடைக்குதா, அந்த போர் தண்ணியை கூட நம்ம குடிச்சுட்டு வரலாம், நம்ம உடம்புக்கு ஒன்றும் பண்ணாதுங்கிறதுக்காக சொல்றோம். அதனாலதான் ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணி ராசின்னு சொல்லுவா. ஒரு மனிதரை பார்க்கும் பொழுதே அவர் வந்து ரொம்ப செழிப்பான மனிதராக இருக்காருன்னு வச்சுன்னா அந்த ஊர்ல தண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்திற்கு நம்ம இந்த கேரள மக்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த கேரளா பீப்புள் பார்த்தாலே இவருக்கு வந்து மலையாளி அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையா.
இவர் மலையாளக்காரராக தான் இருப்பார். மீசை எல்லாம் பெருசா பிரஷ் மீசை மாதிரி வச்சிருப்பார். ஆள் நல்ல புஷ்டியா இருப்பார். கண் எல்லாம் பெருசா இருக்கும். நல்ல பலசாலிகளாக இருப்பார்கள். அதே மாதிரி பெண்கள் பார்த்தாலும் அவங்க அந்த கேரளத்து பெண்களே ஒரு தனிப்பட்ட முறையில நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஆக அந்த அளவிற்கு அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் சொன்னா, அந்த உடல் பலம் புரிஞ்சவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா, அந்த ஊரினுடைய தண்ணி ராசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல நமக்கு என்ன தண்ணி கிடைக்கிறது, நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த இடத்திலே இயற்கையான முறையில என்ன நீர் கிடைக்கிறதோ அதை பருகி வந்தாலே போதுமானது. அதைத்தான் சந்திரன் என்கின்ற கிரகமானது நம்முடைய ஜாதகத்தில் அதை இண்டிகேட் பண்றது. ஆக சந்திரன் வலிமை குன்று இருந்தால் இன்னும் அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவர்களுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜூசி ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இந்த 8ஆம் பாவகத்திலே ஒரு சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறது. இவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் என்று இருக்கும் பொழுது வருமுன் காக்கின்ற விதமாக தண்ணி நிறைய குடிச்சுட்டே இருங்கோ, அடிக்கடி பிளென்டி ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கோம், யூரினை கண்ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். இது மாதிரி இல்லை, எனக்கு பணி நிமித்தம் நான் வேலையில இறங்கிட்டா எனக்கு தெரியாது, நான் ஒரு முக்கியமான காலில் இருக்கேன், என்னால எழுந்து யூரின்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகும்னா, அந்த சிறுநீரகத்தினுடைய பணி என்பது அதுக்கு ரொம்ப அதிகமா லோடை கொடுப்போம், அதுக்கு அதிகமா ப்ரெஷருங்கிறத கொடுப்போம். அப்ப அதால் தாங்க முடியாது அப்படின்னு வரும்பொழுது அது பிரச்சனையை குடிக்கிறது, அது செயலிழந்து போய்விடுகிறது. இது நல்லா புரிஞ்சுண்டு, அதாவது நம்ம நேரடியா பார்க்கணும் சொன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி இந்த சிறுநீரக கோளாறினை தரக்கூடிய கிரகம் என்பது சனி, அதோடு சந்திரன் என்கின்ற கிரகத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். பாவகம் என்று வரும்பொழுது அது 8ஆம் பாவகம் தான். இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இவர்களுக்கு சிறுநீரக கோளாறில் இருந்து இவரை காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிறத அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த திசாபுக்தியை கொண்டு கணித்து விட முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.